வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் தந்தி டிவிக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு. இந்த நேர்காணலில் நெறியாளர் ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை பவன் கல்யாண் கிட்ட முன் வச்சிருக்காரு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பவன் கல்யாண் பதில் கொடுத்துருக்காரு. தாவேக்காவை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க டக்குன்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி, விஜயை நான் பார்த்தே 20-25 வருஷம் ஆயிடுச்சு, தாவேக்காவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம், நான் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, அது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் பேட்டி கொடுத்துருக்காரு. அடுத்து பவன் கல்யாண் கிட்ட அண்ணாமலை பற்றிய கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலையை பற்றி பவன் கல்யாண் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அண்ணாமலையிடம் அபாரமான ஆற்றல் உள்ளது, ஆனால் அந்த ஆற்றல் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் வெளியே கொண்டு வரப்படாமல் இருக்கிறது. அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்தது குறுகிய காலகட்டம் தான். 3 வருஷத்தில் 2%, 3%லேருந்து 12% கட்சியை வளர்த்திருக்காரு. இன்னும் 3 வருஷம் 5 வருஷம் அண்ணாமலைக்கு சான்ஸ் வழங்கியிருக்கணும் பாஜக மேலிடம். தொடர்ந்து அண்ணாமலையை பாஜகவுடைய மாநில தலைவராகவே கண்டினியூ பண்ண வச்சுருந்தாங்கன்னா பிஜேபியுடைய ஓட் ஷேர் இன்றைக்கி டெஃபினட்டாக சொல்கிறேன் 15%லேருந்து 20%க்குள்ளே கண்டிப்பாக இருந்திருக்கும். தமிழக அரசியல் களத்தில் பிஜேபி தான் பேசு பொருளாக மாறி இருக்கும். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப பிஜேபி தான் சென்டர் ஆஃப் ஆக்ஷனாக இருந்தாங்க. பிஜேபியை பற்றி தான் மீடியாக்கள் பேசினாங்க. டிவிகேவெல்லாம் இன்றைக்கி மீடியாக்கள் டிவிகேவுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் 2-3 செய்தியாளர் சந்திப்புலையே அண்ணாமலை நொறுக்கி விட்டு போயிருப்பார். டிவிகேலாம் ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்காது. அதை தான் சொல்கிறாரு, அண்ணாமலைக்கிட்ட அபாரமான ஆற்றல் இருக்குது, அதை முழுமையாக இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்குது. மறைமுகமாக பாஜகவுடைய ஹை கமாண்டை தான் குறிப்பிடுறாரு போல பவன் கல்யாண். முழுமையாக பயன்படுத்தப்படாமல் வெளியே கொண்டு வரப்படாமல் இருக்கிறது. சில நேரங்களில் சின்ன சின்ன விட்டு கொடுத்தல்கள் தேவைப்படுகிறது, சிறிதளவு புரிதலும் அவசியமாகிறது. அண்ணாமலை மிகவும் உறுதியான ஒரு தலைவர், தமிழகத்திற்கு தேவைப்படுவதும் இத்தகைய தலைமைதான். அதனால் அண்ணாமலை தமிழகத்தின் எதிர்காலமாக இருப்பார் அப்படின்னு பவன் கல்யாண் குறிப்பிட்டிருக்காரு. டெஃபினட்டாக சார், அண்ணாமலை தான் தமிழகத்துடைய ஃப்யூச்சர் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்பி இருக்கோம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, வெஸ்ட் பெங்காலில் அதிரடிக்கு மேலே அதிரடியாக எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலாளர், ஹோம் செக்ரட்டரி இவங்கெல்லாம் அதிரடியாக நீக்கப்பட்டாங்களே. பிறகு டிஜிபி, ஏடிஜி இவங்களும் நீக்கப்பட்டாங்க. இதன் பிறகும் முக்கிய அதிகாரிகளுடைய டிரான்ஸ்ஃபர் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருது. இப்போ வரைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் தான் ஆயிருக்கு. 19 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போது நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் கமிஷன் தரமான சம்பவங்கள் பண்ணிக்கிருக்காங்க. மமதா பானர்ஜிக்கு இது ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. அடுத்தது கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம் 3 மாநிலத்துக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடக்குது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்ஸு மைக்கை எடுத்துகிட்டு நேராக அறிவாலயத்துக்கு போய் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேரளாவில் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கம்யூனிஸ்டுடைய பினராயி விஜயனா இல்லை காங்கிரஸா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும். ரெண்டுமே திமுகவோட கூட்டணியில் தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னால் காங்கிரஸ் கோச்சுக்குவாங்க, காங்கிரஸ்ன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கோச்சுக்குவாங்க. இதுக்கு பேர் இண்டி கூட்டணி. ராகுல் காந்தி பினராயி விஜயனை ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணலை அப்படின்னு ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் கேட்குறாரு. பினராயி விஜயன் ராகுல் காந்தி ஒரு பப்பு அப்படின்னு பினராயி விஜயன் பேசுகிறாரு. ஆனால் இங்கே தமிழகத்தில் அறிவாலயத்தில் சு வெங்கடேசன், செல்வ பெருந்தகை எல்லாம் கை கோர்த்து ஜாலியாக சிரிச்சுக்கிருக்காங்க. அடுத்தது தமிழக மீடியாக்கள் புதுச்சேரி தேர்தல் களம் பற்றி ஆளாளுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிருக்காங்க. தமிழக மீடியாக்கள் என்ன தெரியுமா இன்றைக்கி தலைப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க, பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் இடையே சண்டை, பிஜேபி கூட்டணியிலிருந்து ரங்கசாமி வெளியேற போகிறாரு, டிவிகேவோட கூட்டணி வைக்க போகிறாங்க என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தியை பார்க்க முடியுது. போன வாரம் வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே விஜய் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு உருட்டிக்கு இருந்தாங்க. இன்றைக்கி அது வேறவாயி இது நாரவாயி அப்படிங்கிற மாதிரி என்ஆர் காங்கிரஸ் டிவிகேவோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இப்படி தலைப்பு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் விசாரிக்கும் போது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடே சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் தான் வந்து இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தார், அமித்ஷா தமிழகம் வந்தாங்களே, அப்படியே புதுச்சேரிக்கும் போனாங்க. அப்போது ரங்கசாமி, மோடி இவங்கெல்லாம் ஒரே மேடையை தான் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கூட்டணி கன்ஃபார்மு, தொகுதி பங்கீடும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஆனால் பிஜேபி கூட்டணியிலேருந்து என்ஆர் காங்கிரஸ் விலக போகிறாங்க அப்படின்னு தமிழக மீடியாக்கள் செய்தி பரப்பிக்கு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவும் ஃபேக்கா இல்லை உண்மையா அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் தெரியும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.